4700 நண்பா. இவங்கள நோட் பண்ணிக்கோங்க நண்பா. இந்த பொண்ணை கூப்பிட்டு போகிறாங்க. இந்த காலேஜ் பையன் தப்பிச்சு ஓடிட்டான். வரும்போது பார்த்தா அந்த பொண்ணுக்கு அற விழுவுது. இதுதான் கோரிக்கு வந்தாச்சு. அதாவது நண்பா, இதில் வந்து வெயிட்டு போடணும். அந்த அலாரம் அடித்தா அலாரம் அடிக்கும் போது போயிடணும். அது மாதிரி தண்ணி அடிக்காங்க. கரெக்டாக ஒன்றோட மட்டம் தள்ளிடுவாங்க நண்பா. அவ்வளோதான், போக வேண்டிதான். நமக்கு அடுத்து இன்னொரு வண்டி போக போகுது.
வந்து தண்ணி அடிக்காங்க நண்பா, பாதையில் வந்து புழுதி அடிக்காமல் இருக்குது டேங்கரில். நம்ம போய் அந்த இடத்துல வெயிட் போட்டு அமௌண்ட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதான். பாஸ் வேட்டை தடுப்பு முகாம் ஃபாரஸ்ட். அதாவது நண்பா, அமௌண்ட் என்னங்க உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 4700 நண்பா. எம்சாண்டு பெரிய மண், பூச்சிக்கு ஒரு மண் இருக்குது, கெட்டுருக்கு ஒரு மண் இருக்குது. இது வந்து பெரிய மண் எம்சாண்டு 4500 ஒரு வண்டி விரட்டி போது வருங்க. 4200 நண்பா. 4700 பாஸுக்கு 100, நமக்கு 100 படி. டிரைவருக்கு வந்து கையில் 100 கொடுத்துருவாங்க. இப்போ நமக்கு பின்னாடி ஒரு பையன் நிற்கிறான், அது உங்களுக்கு தெரியுதா? கவராக மாட்டிக்க. நமக்கு பின்னாடி ஒரு பையன் நிற்கான். அது என்ன மேட்டருங்க, நான் போகும்போது பேசிட்டே போகிறேன். எதுவும் வர பாசை உள்ள வச்சுக்கிறேன். காணும் அந்த பையனை, எஸ்கேப் ஆகிட்டான். நான் போகும்போது அப்படியே பேசிட்டே போகலாம். போகிறாங்க. இவங்கள நோட் பண்ணிக்கோங்க நண்பா, இவங்கள தான் பற்றி பேச போகிறோம். கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பின்னாடி ஒரு பையன் ஓடிறான் பாருங்க. பின்னாடி ஒரு பையன் குடுகுடுன்னு ஓடி வரானா. வாங்க, என்னங்க நான் சொல்லிட்டே போகிறேன். ஒரு காலேஜ் பையன் நண்பா, காலேஜ் பையன் அந்த பைக்கில் கூப்பிட்டு போனாங்களா ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்தான். நான் போகும்போதே பார்த்தேன், அதாவது எம்டியாக அல்ல போகும்போது பார்த்தேன். ஒரு காலேஜ் பையன் அந்த பொண்ணோட பேசிக்கிட்டு இருக்கான். வரும்போது பார்த்தா அந்த அந்த பிள்ளைய 2 பேர் சேர்ந்து செவிட்டில் 4 அறை அறைதாங்க. அந்த பிள்ளை அழுகுது. இந்த காலேஜ் பையன் அங்கிட்டாமல் ஓடிட்டான். காலேஜ் பையன் அங்கிட்டாமல் ஓடிட்டான். அந்த பேசிகிட்டு இருந்த பொண்ணை 2 பேர் அடிக்காங்க. இன்னொரு பையன் அந்த காலேஜ் பையனுக்கு தூது
அவன் தான் இப்போ பின்னாடி ஓடி வந்தது. இப்போ அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு அவங்க ரிலேட்டிவ் நினைக்க அந்த அடித்தவங்க அவங்க அண்ணனா யாரும் தெரில கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அந்த பொண்ணை கூப்பிட்டு போகிறாங்க. இந்த காலேஜ் பையன் தப்பிச்சு ஓடிட்டான். ஆனால் அந்த பையன் வந்து யூனிஃபார்மோடு தான் நம்ம இருந்தான். யூனிஃபார்மோடு அந்த பொண்ணை நம்ம போகும்போது ஒரு மரம் வந்து நல்லா 2 சைடும் மரமாக இருக்கும். நல்லா இயற்கையாக ஒரு அந்த இடத்துல வச்சு பேசிக்கிட்டு இருந்தான். வரும்போது பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஆறாக விழுவுது. இவன் எங்கிட்டாமல் பின்னாடி எஸ்கேப் ஆகி ஓடுறான். ஒரு சின்ன பையன் பின்னாடி இப்படி ஓடி வரான். என்ன இல்லாமல் நடக்கு. நாங்கள்லாம் காலேஜ் படிக்கும்போது இப்படிலாம் இல்லை நண்பா. ஜஸ்ட்டு ஏதாவது பொண்ணுகிட்ட பேசணும்னா பேசுறதோட சரி. காலேஜில் வச்சு எங்கேயும் கூப்பிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க நண்பா. அதாவது நாங்கள் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளாஸ்க்குள்ளேயே வச்சு பேசுகிறதா இருந்தால் கூட கிளாஸோடு முடிச்சுக்கிடுவோம். வெளியில் எங்கேயும் சுற்றுறது வைக்கிறதெல்லாம் நான் படிக்கும் போதெல்லாம் கிடையாது. நான் காலேஜ் முடித்து ஒரு 4 வருஷம் ஆச்சு நண்பா. இப்போ உள்ள பையங்கள்லாம் பார்க்கும்போது எவ்வளவோ நம்ம பெட்டராக இருப்போம். ஃபைனலாக தட்டக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு நண்பா. இந்த அங்கே ஒரு ப்ளூ கலர் வீடு தெரியுதா? அதுக்கு மேற்கிட்ட ஒரு ஒயிட் கலர் அங்கே ஒரு கேட் இருக்குது. கேட்டை திறந்தால் தான் உள்ளே போக முடியும். ஆள் வாரன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கே வெயிட் பண்ணுறோம். தண்ணி நல்லா வடிஞ்சிக்கிட்டே இருக்குது எம்சனில். பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி வடிதா. ஃபுல்லாமே தண்ணி இறங்குது கீழே. டன் நீங்களே பார்த்துருப்பீங்க. டன் வந்து எத்தனை டன்னு 8 சில்லரை இருந்துச்சு மொத்தம். வண்டி இடையோட சேர்த்து வண்டி ஒரு 3 சில்லரை கழிக்கணும். அது போக எம்சாண்டு தான் ஃபுல்லாக வெயிட்டு. 8 டன்னில் 3 சில்லரை கழிக்கணும் வண்டியோட வெயிட்டு. மிச்சம் எல்லாம் மண்ணோட வெயிட்டு. தான் தட்டணும். தட்டிட்டு மீட் பண்ணுறேன். சாண்டு கொட்டிட்டு வண்டியை கொண்டு வந்து விட்டாச்சு நண்பா. அதாவது இங்கே ஓடுற பாதி வண்டி இந்த பாஸ் இல்லாமல் தான் ஓடும்.
நம்ம புதுசாக போனாலுமே நம்ம எப்போயாவது தான் ஒரு நடை 2 நடைக்கு போகிறனால நம்ம வந்து பாஸ் கண்டிப்பாக போட்டுக்குருவோம். இந்த பாஸ் இல்லைன்னா நீங்கள் இந்த அமௌண்ட்டு மட்டும் கொடுத்தா போதும். இந்த 4500 மட்டும் கொடுத்தா போதும். 100 நமக்கு படி கொடுத்துருவாங்க. பாஸ் போட்டால் வண்டிக்கு சேஃப்டி. இதுதான் இங்கே உள்ள ஓரி நோட் நண்பா. ஓரி நோட் டெய்லருக்கு இந்த அமௌண்ட்டு. இது வந்து எம் சாண்டு இந்த ரேட்டு. பி சாண்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது இது வந்து கெட்டுமானத்துக்கு, இன்னொன்று வந்து பூச்சிக்கு. அது வந்து பி சாண்டு. அது வந்து இதோட கொஞ்சம் பொடிசாக இருக்கும். அது வந்து கூட 100 ரூபாயோ 200 ரூபாயோ கூட. அவ்வளோதான் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம். அடுத்து ஜல்லி முக்கால் கணக்காக போனால் அது என்ன ரேட்டுங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம வந்து பார்ட்டிக்காரங்கிட்ட வாங்குறது வந்து 5700 நண்பா. வண்டி வாடகை வந்து 1000 ரூபா. 1000 ரூபா வண்டி வாடகை. அங்கே 4700 அதில் 100 ரூபா நமக்கு படி கொடுத்துருவாங்க. அப்போ 1100 நமக்கு கிடைக்கும். 1100 வாடகை நண்பா, நம்ம படியோடு சேர்த்து. அவ்வளோதான். ஒரு நடை எம்சாண்டு எங்கள் ஊரில் போயிட்டு வந்தால் கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டருக்கு உள்ளே வரும். 10 கிலோமீட்டருக்கு 15 கிலோமீட்டருக்கு உள்ளே வரும். இப்போ என் ஃபோனில் நெட் இல்லை, அதனால் நான் அடித்து பார்க்கல. எல்லாம் பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். 10 to 15 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் வரும். அவ்வளோதான்பா. இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம்.